ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி வந்து கெஸ்ட்டு வராங்க வீட்டுக்கு. அதனால் அதுக்கு வந்து நான் சமைக்க போகிறேன். இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி ப்ரிப்ரேஷன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். காலையில் டிஃபனுக்கு இட்லி வெந்துட்டுருக்கு. சைட்லேயே வந்து கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய் வந்து குழம்பு கிடையாது, தொக்கு நம்ம பிரியாணிக்கு வைப்போம் இல்லையா, அது செஞ்சிட்ருக்கேன். அது வந்து அதுக்கான பவுடர் தான் அதில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இங்கே வந்து சிக்கன் வாங்கி கழுவி 1 கிலோ சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன் செஞ்சிட்ருக்கேன். பிரியாணி வந்து லாஸ்ட்டாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். தயிர் பச்சடி, சிக்கனு, இது வந்து ஒரு கிளிம்ஸ் தான் நான் காட்டுறேன் என்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. சைட்லேயே வந்து பிரியாணிக்கு வெங்காயம் வந்து வதக்கிட்டுருக்கேன். இதெல்லாம் முடிச்சிட்டோன்னா, ஏன் பிரியாணி வந்து லாஸ்ட்டாக செய்கிறேன்னா, இதெல்லாம் முடிச்சுட்டா பெரிய ஸ்டவ்வை கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் போட்டு பிரியாணி ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலான்றதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட தம்மே போட போகிறேன். இதுதான் வந்து நான் செஞ்சுருந்தேன் கெஸ்ட் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. மஷ்ரூம் பிரியாணி நான் பண்ணது. மஷ்ரூம் பிரியாணி, சிக்கன் ட்ரை கிரேவி, சைட்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா பச்சடியும், கத்திரிக்காய் பச்சடியும் ஆனியன் பச்சடியும் ரெடி பண்ணிட்டேன். இங்கே சைடில் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பெரிய ஸ்டவ் வச்சு தான் பிரியாணி பண்ணேன். நான் அது வேணுன்றதுக்காக தான் பிரியாணி லாஸ்ட்டாக செஞ்சேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு சைட் பை சைட் க்ளீனும் பண்ணிகிட்ருக்கேன். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கிரேவியாலாம் இல்லை, 2 வெங்காயம் 2 தக்காளி போட்டேன், அவ்வளோதான் 1 கிலோ சிக்கனுக்கே. ஏன்னா பிரியாணியும் இருக்குது, அதனால வேஸ்ட் ஆகிடும்ட்டு ட்ரை கிரேவி தான் பண்ணேன். ஆல்மோஸ்ட் வந்து க்ளீனிங்லாம் முடிக்கிறதுக்குள்ளே பிரியாணியும் தம் போட்டாச்சு. தம் போட்டுட்டு இப்போ அவங்க வந்ததுக்கப்புறமா நான் பரிமாற போகிறேன். இது அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுற போகிறேன். லெமனும் போட்டாச்சு. இது எல்லாமே வந்து ஒரு பாதி அளவு க்ளீனிங் நான் முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறமா நான் தம் எடுத்து மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இருக்குது பாருங்கள். சாதம் நல்லா மலர்ந்து வெந்து சூப்பராக இருக்குது. ஒரு தட்டில் வந்து கொஞ்சோண்டு மட்டும் நான் எடுத்துருக்கிறேன் டேஸ்ட்டுக்கு. சாதம்லாம் உடையாமல் நல்லா உதிராக சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி வந்து நான் ஆல்ரெடி டீட்டெயில் ரெசிபி போட்டிருக்கேன். நீங்கள் அதில் வந்து செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு தெரியும். அது பார்த்து அளவெல்லாம் பர்ஃபெக்டாக அதில் சொல்லியிருப்பேன். வெஜ் பிரியாணின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நான் முடிஞ்சால் அது கீழே வந்து வைக்கிறேன், அது பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய் பச்சடி, தயிர் பச்சடி, பிரியாணி நான் ஆல்ரெடி காமிச்சிருந்தேன். இது வந்து சிக்கன் ட்ரை கிரேவி, இதான் வந்து நான் செஞ்சுருந்தேன். இதே மாதிரி காம்பினேஷனில் நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.